சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வழக்கில் சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2019 ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது அந்த தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என்று பேசி வன்முறையையும் பொது அமைதிக்கு குந்தகத்தையும் ஏற்படுத்தியதாக கூறி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கஞ்சனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தள்ளுபடி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமானுடைய பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமானுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது எனவும் கூறி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.